ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு முடி உதிர்வு. முடி உதிர்வு மட்டும் இல்லைங்க, சில பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முடியே வளரலன்ற ஒரு கவலை வேற. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு தலையில பொடுகு பிரச்சனை, இன்னும் சில பேருக்கு முடி ரொம்பவே ஷைனிங்கா இல்லாம வறட்சியா இருக்குன்ற பிரச்சனை. இது எல்லாத்தையுமே, அதாவது இந்த முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கற்றாழை எண்ணெய் ரொம்பவே வித்தியாசமான முறையில கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாம நிறம் மாறாம எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு முடி உதிர்வு இருக்காது. முக்கியமா முடி நல்லா ஷைனிங்கா கருங்கருன்னு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் முடி ரொம்பவே வறட்சியா இருக்கும். அந்த வறட்சியையும் நீக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய கற்றாழை மடல் 5 எடுத்திருக்கேன். இந்த கற்றாழை மடலை முதல்ல நம்ம அந்த மேலையும் நுனியிலையும் நல்லா கட் பண்ணிங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு திரவம் மாதிரி வரும். ஒரு அரை மணி நேரம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த திரவம் நல்லா வெளியேறணும். இப்போ ஒரு கற்றாழை மடல் எடுத்துக்கங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை அப்படி நீக்கிடுங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம், அதுக்கு அடுத்ததான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தோல் நீக்கிட்டு கத்தி இல்லைன்னா ஸ்பூனை பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். கற்றாழையில பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், கற்றாழை பயன்படுத்தும் போது குளிர்ச்சி அதிகமாயிடும்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்துறத தவிர்க்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், அதாவது சளியெல்லாம் எதுவுமே பிடிக்காம கற்றாழை எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னா முக்கியமாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அதனுடைய மருத்துவ குணமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கற்றாழை அந்த ஜெல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது அதே மாதிரியே உங்களுடைய முடியும் நல்லா வழவழன்னு சூப்பரா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், முடி உதிர்வு இருக்காது. இப்ப இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பயன்படுத்தும் போது தலையில முக்கியமா முடியோட வேர் கால்களில் தங்கி இருக்கக்கூடிய அந்த இறந்த செல் பொடுகு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். தலையில இருக்கக்கூடிய அரிப்பை சரி செய்யும். தலையில நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். முக்கியமா சளி பிடிக்காது. இப்ப இதுல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சி எடுத்ததை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவுகளில் இருக்கணும். எந்த அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும். சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம வச்சிருக்க எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி அந்த கற்றாழை ஜெல்லையும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். அதுக்காக தான். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கிறேன். மிளகு சேர்க்கும் போது தலையில நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், தலையில இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கும், முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. முக்கியமா தலையில பேன், பொடுகு, ஈறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாம சளியும் பிடிக்காது. எந்த அளவுகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 100 ml அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சராசரியா மிளகு பயன்படுத்தியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு பயன்படுத்தியிருக்கேன். இதுதான் சரியான அளவு. இப்போ இது எண்ணெய் நல்லா கொதிச்சு வரணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, அப்போதான் கருகி போகாமல் இருக்கும். இப்போ பாருங்க, ஓரங்களில் லைட்டாக ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அதை அப்படியே எடுத்துருங்க. இஞ்சி பயன்படுத்தும் போது அந்த எண்ணெய்க்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பிசுபிசுப்பு இருக்காது. அதாவது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம இதை நீங்க ரெகுலர் ஆயிலா பயன்படுத்தலாம். அந்த அதிகமான பிசுபிசுப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கின பிறகுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்ப பாருங்க, அந்த நுரை எல்லாமே அடங்கிட்டு எண்ணெய் நல்லா நடுவில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறுனதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இப்போ நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் சரி, முடி உதிர்வு இருக்காது. இளநரை இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு இளநரை இருக்குன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு இறக்கும்பொழுது கருவேப்பிலை இலைகளை போட்டு இறக்குனீங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிரும். நிறம் ஆனால் கொஞ்சம் பச்சை நிறமாக மாற ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ரொம்ப அருமையான கற்றாழை எண்ணெய் இது. ஒரு சரியான மெத்தடில் இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.